வெல்கம் டு கிரிகாலன்ஸ் மேஜிக் ஷோ. நம்மளோட நாட்டு வெடி கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ற டே. ஒருத்தர் கால் பண்ணி உண்மையிலே கிவ் அவே கொடுக்குறீங்களா இல்லை வீடியோக்காக சும்மா அடிச்சு விட்றீங்களா கேட்குறாரு. என்ன சொல்றது மக்களே, இதை தேடுறது தான் ரொம்ப கஷ்டம். எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட் ஷீட்டில் வின்னர் யாருன்னு தெரிஞ்சிடும். ஸோ பிரேஸ் யுவர் செல்ஃப் கைஸ். ஸோ யார் வின்னராக இருக்கிறீங்கன்னு பார்த்தலாம். என்டர் பண்ணலாமா? ஓகே தானே? 5 4 3 2 1. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு முரளிஸ் vlog. இன்னைக்கு நம்ம சேனலில் கிவ் அவே வின்னர் யாருன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம போன நாட்டு வெடி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்போம் நம்மளோட 3000 ஒர்த்தான இந்த நாட்டு வெடி பாக்ஸை வந்து நம்ம வீடியோவில் யாருன்னா கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தரை ஒரு லக்கி வின்னராக சூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போகிறோன்ட்டு அதுபடி நம்ம செலெக்ஷன் இன்னைக்கு பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ் தான் நம்ம வந்து டெலிவரி பண்ண போகிறோம். செலெக்ஷன் பண்ண உடனே இமீடியட்டாக நான் அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணிவிடுவேன். அவங்க எனக்கு தேவையான அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் அந்த அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு அனுப்ப முடியாது, ஒரு சென்ட்ரலைஸ்டு லொகேஷன். சப்போஸ் இப்போ சென்னைனா கோயம்பேடு, போரூர், கிண்டி அந்த மாதிரி ஏரியா இருக்கும்ல, அதே மாதிரி தஞ்சாவூர், மதுரை அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் ஒரு சென்ட்ரலைஸ்டு லொகேஷன் இருக்கும். அந்த லொகேஷனுக்கு நான் 2 பண்ணி விட்டுருவேன், நானே பண்ணி விட்டுருவேன். ஸோ நீங்கள் போய் கலெக்ட் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இதில் காட்ட போகிறேன். 1 by 1 டிரான்ஸ்பரண்டாக இருக்க போது. இதில் என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த அன்பாக்சிங் மட்டும் நம்ம வந்து கிவ் அவே பண்ண போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் வர நாட்டு வெடி பாக்ஸஸ் எல்லாமே நம்ம வந்து கிவ் அவே கொடுக்க போகிறோம். அதுவும் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது, அதுவும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சப்போஸ் இதில் நீங்கள் யாருனோ செலக்ட் ஆகலன்னா ஒரி பண்ணாதீங்க. அடுத்தது ஒரு 2-3 நாட்டு வெடி அன்பாக்சிங் வர வேண்டியது இருக்கு. வந்ததுன்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் வந்து கீப் ஆன் டூயிங் யுவர் குட் ஒர்க். ஸோ போலாமா? வாங்க. என்ன பண்ண போறேன்னா, இப்போ நம்ம வீடியோக்கு எத்தனை பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போறேன். அந்த கமெண்ட்ஸ் பண்ணதை அந்த வீடியோ லிங்க் எடுத்துட்டு உங்களுக்கு கொண்டு போயிட்டு ஒரு போர்ட்டலில் போட்டு அதோட கமெண்ட்ஸ்லாம் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். எத்தனை கமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை கமெண்ட்ஸ் அதில் வந்துடும். எக்ஸ்போர்ட் பண்ண கமெண்டை எக்ஸல் ஷீட்டில் போட்டு அதில் ஒரு லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரேண்டமாக ஒரு நேமை செலக்ட் பண்ண போகிறேன். அதுதான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. நம்ம எக்ஸல் ஷீட்டே கொடுக்குற ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரொம்பவே ஒரு ஈஸியான ப்ராசஸ். டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு போர்ட்டல் யூஸ் பண்ண போகிறேன். அந்த போர்ட்டல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா youtube.comment.com. இந்த போர்ட்டலில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வீடியோ சொல்லியிருந்தாலும் வலங்கைமான் நாட்டு வெடி 3000 rupees அன்பாக்சிங், அந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணி அதில் கமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி இதில் வந்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுனால எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ டேரெக்டாக வந்து டேஷ்போர்டுக்கு வந்தாச்சு. இந்த டேஷ்போர்டில் பார்க்குறீங்க சிங்கிள் பல்க்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ யூஆர்எல்னு கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீடியோவில் போயிட்டு நம்ம வீடியோ லிங்க் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம சேனலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முரளிஸ் vlog. மொத்தம் 86.8K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ரொம்பவே தேங்க்ஸ். இது வரைக்கும் நான் வந்து 1900 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட ஹோம்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஃபாரின் ட்ரிப் போன வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. நான் வந்து ஒன்லி உங்களை வந்து ஒரு பர்டிகுலர் வீடியோக்குள்ளேயே போட்டு அடக்கி விரும்பலை. நிறைய பேருக்கு நிறைய விதத்தை ஷோ பண்ணணுன்றது என்னோட ஆசை. அந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ட்ராவல் மொத்தமே நான் வந்து நிறைய பண்ணியிருப்பேன். ஸோ வியட்நாமு, இங்கே பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இருக்குங்களா, இந்தோனேஷியா போயிருக்கேன். இந்தோனேஷியாவில் end to end நான் கவர் பண்ணியிருக்கேன். அதாவது பாலி தான் இந்தோனேஷியாவில் இருக்கிறதுலே மோஸ்ட் டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி பிளேஸு. ஸோ அதில் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். வியட்நாம் பற்றி நிறைய கவர் பண்ணியிருப்பேன், அதுவும் போய் பார்க்கலாம். ஸோ அதில் ஹாலாங் பேலாம் பற்றி போட்டிருக்கேன். அப்புறம் சுவிட்சர்லாந்தில் ஒரு end to end எடுத்திருப்பேன், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரான்ஸை பற்றி எடுத்திருப்பேன். ஃப்ரான்ஸில் பாரிஸில் என்னென்ன இருக்குது, end to end பாரிஸில் கவர் பண்ணியிருப்போம். சிமிலர்லி நெதர்லாந்தில் நம்ம நிறைய இடத்துக்கு கவர் பண்ணியிருப்போம். தாய்லாந்து சொல்லவே தேவையில்ல, தாய்லாந்தில் வெறித்தனமாக இறங்கி விளையாடி இருக்கோம். இன்னும் 2 இன்டர்நேஷ்னல் சீரீஸ் கூட வரப்போகுது, மலேசியா அண்ட் தாய்லாந்து. அது கூட நீங்கள் பார்க்கலாம். நம்ம யூடியூப்பில் ஃபஸ்ட்டு ஃபாரின் கண்ட்ரி, அதாவது யூரோப்லாம் போய் வீடியோ போட்டதுன்னு பார்த்தா குறைஞ்ச பேரில் நானும் ஒருத்தனாக இருக்கலாம்ன்றது வாய்ப்பு இருக்குது. என்ன கண்ட்ரின்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ரொமானியா. ஸோ இதை வந்து நான் 2019 போட்டேன். ஓகேங்களா? 2019 ரொமானியா கண்டென்ட்லாம் போட்டேன். அந்த டைமில் இப்போ பிரபலமாக இருக்கிற ட்ராவலில் பிரபலமாக இருக்கிற நிறைய பேர் கூட போட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கண்ட்ரியில் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி கிரீஸ், அதாவது தமிழ் யூடியூபர்ஸில் நிறைய பேர் போட்டதே கிடையாது, நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸை பற்றி போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கார்டனிங்கு, ஃபிஷ்ஷிங்கு, அக்வேரியம்ஸு,
ஹாபிஸ் ரிலேட்டடாக நிறைய இருக்குது, ட்ராவல் ரிலேட்டட் நிறைய இருக்குது, கிராக்கர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. எல்லாமே நீங்கள் விளாட்லாம். இனிஷியலாக நான் ஃபுட் வீடியோ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ லாக்டவுனில் அப்படியே ட்ராக்லாம் மாறி மாறி நம்ம வந்து எல்லா வீடியோவும் நம்ம பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு வந்து இதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைரெக்டாக கிவ்வேக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோ போய் பார்க்கலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய விதமான கமெண்ட்ஸ்லாம் அடிச்சிருக்கீங்க. அதை தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ அதை உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் அதை ஒரு வாட்டி. சரிங்களா? இப்போல்லாம் பயங்கர விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குது, ஃபுல் விளம்பரமாக இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 911 கமெண்ட்ஸ் இருக்குங்களா? இதில் சொன்ன மாதிரி என்னோட கமெண்ட்ஸ் நான் பின் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் சில கமெண்ட்ஸ்லாம், முக்கியமான கமெண்ட்ஸ்லாம் நான் படிக்கிறேன். நிறைய பேர் வந்து டச்சிங்காலாம் அமைச்சிருந்தீங்க. அதில் நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே தேங்க்ஸ். சில பேர் சின்ன சின்ன பசங்க 6th 7th படிக்கிற பசங்களாம் கூட வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ தம்பிங்களா, ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் தட். ஸோ பட்டாசு தீபாவளியில் வெடிக்கும் போது பார்த்து பத்திரமா வெடிங்க. இதுவும் இந்த நாட்டு வெடிலாம் வந்து சப்போஸ் நீங்கள் யாருன்னா வின்னராக இருந்தால் உங்கள் வீட்டாண்டா உங்கள் அப்பா இல்லை உங்கள் சித்தப்பா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அவங்க மூலமாக சேர்ந்து வெடிங்க. தனியாக போய் வெடிக்காதீங்க. ஸோ ரொம்ப சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணிக்கிங்க. சரிங்களா? நாட்டு வெடின்றது பயங்கரமாக சவுண்டு கொடுக்கக்கூடிய ஒரு முரட்டுத்தனமான வெடி. ஸோ நீங்கள் உங்களோட சேஃப்டியை பாதுகாத்துக்குங்க. ஸோ இதில் சில கமெண்ட்ஸ் படிக்கிறேன், நான் ரேண்டமாக படிக்கிறேன். சரிங்களா? தளபதி CX4LQன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் பேர் என்னன்னு தெரியல. ஆனால் கேட்கவே கூச்சமாக இருக்குது. இந்த பட்டாசை வெடிக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசை, ஆனால் அதை வாங்க பணம் இல்லை. இப்போது எனக்கு வயசு 23, ஆனால் என்னால் வாங்க முடியல. எல்லாம் வேணாமன்னா ஒரு 2-3 பட்டாசு கொடுத்தா போதும். ஸோ தம்பி, என்னால் 2-3 பட்டாசு கொடுக்க முடியாது, கொடுத்தா பாக்ஸாக தான் கொடுக்க முடியும். நான் வந்து ஐ வில் டெஃபினெட்லி ப்ரே ஃபார் யூ, பட் என் கையில் கிடையாது. ரேண்டமாக யார் வராங்களோ அவங்க தான். ஏன்னா இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது ஷுட் பி காமன் ஃபார் எவ்ரி ஒன். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களோட நிலமை மாறும். இதே நிலமை வந்து கண்டினியூ ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜாபுக்கு போய், நல்ல ஜாபுக்கு போய் உங்களோட கரியர் க்ரோத்து இன்னும் நல்லா இருக்கும். கவலையே படாதீங்க. அடுத்தது போகலாம். இந்த பட்டாசு வெடிக்கிறது, அதாவது பாவேஷ் குமார்ன்றவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த பட்டாசு வெடிக்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை இருக்குது, ஆனால் யாருமே வாங்கி தர மாட்டாங்க. ஸோ பாவேஷ் குமார், ரியலி ஃபீல் சாரி ஃபார் யூ. உங்கள் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எதனா பட்டாசுலாம் வாங்கி கொடுங்க. பாவேஷ் குமாரோட பேரண்ட்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு பட்டாசு வாங்கி கொடுங்க தீபாவளிக்கு. அவரை வந்து இந்த மாதிரி பேச வச்சிடாதீங்க, பாவம் அவர் எவ்வளோ வருத்தப்பட்டு பேசியிருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா செஃப் வரதராஜன்றவர், மிக்க நன்றி, நாட்டு வெடிகளை பற்றி தெளிவாகவும் மிக அருமையாகவும் விளக்கியதற்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார். ஸோ கீப் வாட்சிங் மை வீடியோஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சூப்பர் ப்ரோ, செமையாக பண்ணுறீங்க ப்ரோலாம் போட்டிருக்காங்க. பேர் ரோர் தமிழன்றவர், விக்னேஸ்வரி ஃபயர் ஒர்க்ஸ் ஷாப் ரிவ்யூ போடுங்க. லாஸ்ட் இயர் உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் நாட்டு வெடி ஆர்டர் பண்ணேன். இந்த இயர் ஆர்டர் பண்ணணும் ப்ரோ. அதாவது விக்னேஸ்வரி, நான் பட்டாசு வாங்கியே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. நீங்கள் லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது என்னோட பழைய வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நான் போகணும் தான், நிறைய கடை எடுக்கணும் தான் ஆசை. விக்னேஸ்வரி முதற்கொண்டு எல்லா கடையும் எடுக்கணும் தான் ஆசை. ஆனால் ஷாப் ரிவ்யூ எங்கேயுமே பெர்மிட்டபிள் இல்லை. அந்த ரீசனால் என்னால் எல்லா கடைக்கும் போக முடியல. எல்லா கடைக்கும் போக முடியலன்னா அவங்க எனக்கு பெர்மிஷனே கொடுக்கல. நான் நிறைய வாட்டி கேட்டுட்டேன், நம்ம கேட்காத கடைகளே கிடையாது அங்கே. ஏன்னா கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நாட்டு வெடி வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ என்னால் உங்கள் ரெக்வஸ்ட்டை வந்து மீற முடியாதுல்ல. நான் அதுக்காக நிறைய என் சைட்லேருந்து நான் ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. எங்கள் டீம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அதுக்குன்ட்டு எனக்கு தான் தெரியும். ஸோ எங்களால் முடிஞ்சது இந்த அன்பாக்சிங் தான் இந்த வருஷம். ஏன்னா வலங்கைமானில் ஏதோ லைசன்சிங் ப்ராப்ளம், அதனால் அவங்க வந்து ஷாப் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக அன்பாக்சிங் தொடரும். ஷாப் ரிவ்யூ நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக அவங்க வந்து இந்த இஷ்யூலாம் ஸ்டார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக எடுத்து போடுறேன். வெறித்தனமாக இருக்கும். தீபாவளி ஷாப் ரிவ்யூ போட்டுருக்க போய் பாருங்கள். நாட்டு வெடி மட்டும் நம்ம பார்க்கணும்னு சொல்லவில்லை, தீபாவளி வெடியும் பாருங்கள், அதுவும் செம்மையாக இருக்கும். சிவகாசி வெடிலாம் நிறைய ஷாப் எடுத்து போட்டுட்ருக்கேன், அதையும் பாருங்கள். சரிங்களா? இன்னொருத்தர் PK Vlog, இந்த தம்பி வந்து நிறைய வீடியோக்கு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாரு. தேங்க்ஸ் PK Vlog ப்ரோ, வழங்கமா நாட்டு வெடி வீடியோ போட்டதுக்கு தேங்க்ஸ். உங்கள் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் டைம் வழங்கமா நாட்டு வெடி வாங்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தீபாவளி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், பயங்கரமாக வெடிங்க. சரிங்களா? ஸோ பார்த்து வெடிங்க. குவைத் குமார்ன்றவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. வணக்கம் நண்பா, நான் என் குடும்பத்தை விட்டு வெளியே வந்து 5 வருடங்கள் கடந்து விட்டது. எனக்கு 2 பிள்ளைகள். தீபாவளி பொங்கல் என்று எதிலும் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை. மனைவி பிள்ளைகளை பிரிந்து வாழும் வாழ்க்கை என்ன வாழ்க்கை. ஊரில் உள்ள அனைவரும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பும் தீபாவளி கொண்டாடவும் நண்பா, உங்களின் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. தேங்க்ஸ் மிஸ்டர் குவைத் குமார். கண்டிப்பா உங்களோட நிலைமை மாறும். நீங்களும் உங்க ஃபேமிலியோட தீபாவளி ஜாலியா கொண்டாடுவீங்க.
அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது வந்து ஒரு வருஷம் தள்ளி போகலாம், 2 வருஷம் தள்ளி போகலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக தீபாவளி கொண்டாடுவீங்கன்றது என்னோட ஆசை. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்றதும் எனக்கு தெரியும். சரிங்களா? நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் போயிட்டுருக்கீங்க. கவலையப்படாதீங்க. உங்கள் ஃபேமிலி உங்களால் ஒரு நல்ல லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை வச்சு நீங்கள் சந்தோஷப்படுங்க. சரிங்களா? ஸோ நீங்களும் தீபாவளியை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் உங்கள் மூலமாக நான் வந்து உங்களோட விஷயஸை கன்வே பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து மணிகண்டன் MA MPhilனு போட்டிருக்காரு. வணக்கம் தோழரே, இந்த வருட தீபாவளி நாட்டு வெடிகளின் முதல் வீடியோ, வலங்கைமான் நாட்டு வெடிகளின் முதல் வீடியோ, வாழ்த்துக்கள், நன்றின்னு போட்டிருக்காரு. ரொம்பவே தேங்க்ஸ் மணிகண்டன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரும் நம்ம வந்து முதல் வீடியோவை போடுறோம். ஆனால் இந்த வாட்டி நிறைய ட்ரை பண்ணோம். நாங்கள் உங்களுக்கு ஷாப் ரிவ்யூ காட்டணுன்ட்டு எங்களால் முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறோம். ஓகேங்களா? வாசு ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புங்க ப்ரோ. ப்ரைஸ் லிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் ப்ரோ, நீங்கள் போய் பாருங்க ப்ரோ. எவ்வளோ பேருக்கு நான் வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டை பற்றி டீட்டெயில் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ப்ரோன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்க ப்ரோ. உங்களுக்காகவே நான் வந்து வீடியோ ஸ்க்ரீன்லேயும் போடுறேன் ப்ரோ. அதே மாதிரி அவங்களோட ஷாப்போட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்றேன், வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் வந்து 2024 அது அடுத்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்குமே அவைலபிளாக இருக்கும் ப்ரோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அது வந்து நான் தூக்குவேன். ஏன்னா 1 இயர் இந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்து சேம் ப்ரைஸாக தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் கிடைக்கும். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் ஆக்ட் ஆனந்த்னு போட்டிருக்காரு 4069. எப்படியே நமக்கு கிடைக்காது, பட் உங்கள் மனசுக்கு வாழ்த்துக்கள் நண்பரேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்பவே தேங்க்ஸ் ஆனந்த். ஸோ உங்களுக்கும் கிடைக்கணுன்றது தான் என்னோட விருப்பம். கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் பிக் ஆனீங்கன்னா இட் வில் பி குட் ஃபார் யூ. நிறைய படிச்சுட்டே இருக்கும்ல, ஏகப்பட்ட கமெண்ட் வந்துருக்குங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில கமெண்ட்ஸ். ஆனால் நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் வாங்கி தர மாட்டேன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, பேரண்ட்ஸ் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து குழந்தைங்களுக்கு எதனா வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 22-23 வயசு வரைக்கும் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் யாராலையுமே எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் நீங்கள் இதை பார்க்குற மாதிரி இருந்தால் உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்க விருப்பப்பட்டது அட்லீஸ்ட் தீபாவளிக்கு பட்டாசாச்சும் வாங்கி கொடுங்க, அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. பாலகுமார் சுரேஷ்ன்றவர், அண்ணா எங்கள் வீட்டில் வாங்க முடியாதுன்ட்டு சொல்லிட்டாங்க, அண்ணா எனக்கு 500க்கு வாங்கினா போதும் தரீங்களான்னு கேட்குறாங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தான். சரிங்களா? ஸோ ஏன் உங்கள் வீட்டில் வாங்கி தர முடியாதுன்னு சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு பட்டாசு வாங்கி கொடுங்க பேரண்ட்ஸ். ஸோ சப்போஸ் நம்மளோட அடுத்த வீடியோவில் நீங்கள் வின்னராக வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னால் வாங்க முடியாது தான் போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே என்னால் இது பண்ண முடியாது. ரேண்டமாக தான் ஒரு சில பேர் கொடுக்க முடியும். ஆனால் உங்கள் நிலைமை நினச்சி எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு ஃபன் ஃபேக்டரை உங்களுக்காக எதனா ஒரு ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா? நிறைய கமெண்ட்ஸ் படிச்சுட்டேன். அப்புறம் பிரேம்குமார் ரெட்டியார் சனின்னு போட்டிருக்காங்க. ஐ எம் ஃப்ரம் ஆந்திரா ப்ரோ, ஐம் வெயிட்டிங் ஃபார் மோர் வீடியோஸ் ஃப்ரம் யுவர் சேனல் ரிலேட்டட் டு நாட்டு வெடி. தேங்க்ஸ் பிரேம்குமார். நிறைய நாட்டு வெடி வீடியோ வரும், நிறைய போகணும் தான் ஆசை. பட் இந்த வருஷம் நிறைய வீடியோ எடுக்க முடியல. பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு அப்லோட் லாட் ஆஃப் நாட்டு வெடி வீடியோ. ஓகேங்களா? இன்னொரு காமெடி என்னென்னா, ஒருத்தர் கால் பண்ணி உண்மையிலே கிவ் அவே கொடுக்குறீங்களா இல்லை வீடியோக்காக சும்மா அடிச்சு விட்றீங்களான்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறது மக்களே, நீங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க 2 இயர்ஸ் முன்னாடி. போன 2 வருஷமாக நான் கொடுக்கலன்னா எனக்கு டைம் இல்லை. ஏன்னா இது நிறைய எஃபர்ட் இருக்குது. இது கொடுக்கறது பிரச்சனை கிடையாது, நிறைய எஃபர்ட் இருக்குது. அதனால் நம்ம எதனா பட்டாசு இருந்தால் கூட வீட்டு பக்கத்தில் யாருன்னா வாங்க முடியாதவங்கன்னா நான் கொடுத்துருவேன். இந்த வாட்டி தான் நான் வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம எப்படி கிவ் அவே அனுப்பணும், அதில் வந்து கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ஒன்றுமே கிடைக்காதவங்களுக்கு கூட நான் வந்து கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பிச்சிருந்தேன். பார்த்தவங்களுக்கு தெரியும், ஸோ புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் பயப்படாதீங்க கைஸ். கண்டிப்பாக உங்களுக்காக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அது எங்கள் டீம் பார்த்துக்கும். பிரதீப்ன்றவர், ஐ எம் சீயிங் யுவர் வீடியோஸ் ஃப்ரம் லாஸ்ட் 1 இயர், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்டர்டைனிங் சேனல், கீப் ராக்கிங் அண்ட் டூ வெல், தேங்க்ஸ் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் பிரதீப், உங்களோட என்கரேஜ்மெண்ட்டான வேர்ட்ஸுக்கு ரொம்பவே நன்றி. கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்னும் நிறைய வீடியோ வந்து போடுவோம். உங்களோட வேர்ட்ஸ் தான் எங்களை வந்து கீப் மோட்டிவேட்டிங் அஸ் டு டேக் மோர் வீடியோஸ் இன் ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஊக்கப்படுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். கிருஷ்ணா மலைக்கா சொல்லியிருக்காரு, வெரி குட் சார், ஐ எம் ஃப்ரம் மகாராஷ்டிரா, ஐ லைக் யுவர் கண்டென்ட்னு சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் கிருஷ்ணா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் லைக்கிங் மை கண்டென்ட்ஸ். ஸோ கீப் வாட்சிங் மை சேனல். மனோஜ் PK8677 போட்டிருக்காரு, வெடிச்சு காட்டுங்க ப்ரோ. ஒரு வாட்டி நாட்டு வெடி வச்சு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு ஏரியா சைடில். எல்லாரும் வந்துட்டாங்க. ஓகேங்களா? அதில் எதுவும் முடிவு பண்ணிட்டு நாட்டு வெடியை வெடிக்கூடாதுன்ட்டு. சரிங்களா? இங்கே இல்லை, எங்கள் ஊருக்கு போனால் அங்கே போய் வெடிப்பேன். பட் இந்த சிட்டி உள்ள வெடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தீபாவளி டைமில் மட்டும் தான் வெடிக்க முடியும். ஏன்னா அப்போ தான் சவுண்டுனா பிரச்சனை பண்ண மாட்டாங்க. மற்ற டைமில் நம்ம வெடிச்சோன்னா சவுண்டு அதிகமாக இருக்குன்ட்டு கேட்பாங்க, ஏன் இவ்வளோ பெரிய சவுண்டு வருதுன்ட்டு.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நாட்டு வெடி நீங்கள் வாங்கினா கூட தீபாவளியில் வெடிச்சிங்கன்னா உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. தீபாவளிக்கு முன்னாடியோ பின்னாடியோ இப்போ நான் வெடிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஏன்பா இவ்வளோ சவுண்ட் இருக்கிற வெடிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. நிறைய பேர் அண்ணா எனக்கு தாங்க ப்ரோ, சென்னைக்கு போடுங்க ப்ரோ, அண்ணா சூப்பர் வீடியோன்னு சொல்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ், நைஸ் ப்ரோ, திஸ் இயர் ஃபர்ஸ்ட் வழங்கமான நாட்டு வெடி நிறைய பேர் சொல்கிறீங்க. லாலிஸ் பிரியாணின்றவரும் சொல்லியிருக்காரு. நாட்டு வெடி அனைத்தும் சூப்பர்ன்ட்டு அனில்குமார் சொல்லியிருக்காரு. கிவ்அவே கொடுக்கறது ரொம்ப சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ்ன்ட்டு தாமரை செல்வன் சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் தாமரை செல்வன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க கைஸ். அனைத்து நாட்டு வெடிகளும் மிக சிறப்பாக உள்ளதுன்ட்டு ராம்கி ஷோர் கிங்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஸோ எனக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணால் உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் கைஸ், ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு வந்து சேரும், இல்லைனா வராது. இந்த வீடியோ எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து நான் காண்டாக்ட் பண்ணுவேன். இந்த முடிச்சிட்ட உடனே இம்மீடியட்டாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவேன். எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இந்த பாக்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கினதுக்காக ஒரு கிளிப்பிங் மட்டும் எனக்கு மட்டும் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா போதும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ப மாட்டாங்க ட்ரான்ஸ்பரண்டாக பண்ணாலும், அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன் நான். சரிங்களா? சரி எஸ், இவ்வளோ நேரம் வந்து நம்ம நிறைய கமெண்ட்ஸ் படித்தோம். ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 711 கமெண்ட்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருந்திருக்கு. பட் இதை படிக்கணுன்னா நம்மளுக்கு வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிடும். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸு. ஸோ இதில் ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்கலாம் மேட்ரு கிடையாது. யாருக்கு இன்னைக்கு லக் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் வழங்கமான வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதில் நீங்கள் லக்கியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ போயிடலாம், நம்ம யார் வின்னர்னு சூஸ் பண்ணலாம். ரொம்ப வெயிட் பண்ண வைக்க வேணாம். இதுவே ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ முன்னதே சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யூடியூப் கமெண்ட்ஸ்ன்ற ஒரு போர்ட்டலுக்குள்ளே நம்மளோட வீடியோ யூஆர்எல் அப்லோட் பண்ண போகிறோம். வலங்கைமான் நாட்டு வெடி இருக்குங்களா, நம்மளோட வலங்கைமான் நாட்டு வெடி கடையோட வீடியோவோட லிங்க் எடுத்து நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கமெண்ட்ஸ்ன்ற செக்ஷன் எனபிள் ஆகும். இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எக்ஸ்போர்ட் பண்ணும். இங்கே பாருங்கள், இது லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன வீடியோன்னு இது காட்டிடுச்சு. வீடியோட ஃபுல் டீட்டெயில் இதில் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், கமெண்ட்ஸ் லோட் ஆகிட்டுருக்கு, எத்தனை கமெண்ட்ஸ்ன்ட்டு. இது ஃபுல்லாக லோட் ஆகி முடிஞ்ச பிறகு இது வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 926 கமெண்ட்ஸ். நம்ம அங்கே பார்த்தது 911, இங்கே காட்டுறது 926. ஏன்னா சில ஜங்க்ஸ் கமெண்ட்லாம் வந்திருக்கும். இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து பாட்லேருந்து எதனா கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். அதெல்லாமே சேர்ந்து வந்திருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து தனியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த ஃபைலை சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து கமெண்ட்ஸ் வலங்கைமான் வெடிகடை 2024 அன்பாக்சிங்ன்ற நேமில் சேவ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து 926. இது ஸ்டார்ட் ஃப்ரம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுலாம் உங்களுக்கு 27 வரைக்கும் காட்டுது. இதில் என்னென்ன இருக்குன்னா பப்ளிஷ்டு டைம் டெக்ஸ்ட், எத்தனை நாளுக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆனது, என்ன மெசேஜ் அமைச்சிருக்காங்கன்ற டீட்டெயிலு, எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, ஆத்தர் யார், அதாவது கமெண்ட் பண்ணவங்க யார், அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்குமா இல்லையான்ற டீட்டெயிலாம் அதில் முதற்கொண்டு வந்துடுது. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நம்மளுக்கு தேவையானது இந்த ஆத்தர் மட்டும் தான், வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே போய்ட்டு ஃபில்டர்ன்ற ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனை யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபில்டர்னு வந்துடுதுங்களா. இதில் என்ன பிரச்சனைனா, இதில் என்னோட நேமும் சேர்த்து வந்துடும். நான் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். சரிங்களா? அந்த ரிப்ளை பண்ண கமெண்ட்ஸ் கூட கமெண்ட்ஸாக வந்திருக்கும். அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுனா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த ஃபில்டர்னு ஆப்ஷனில் போய் செலக்ட் ஆல்னு கொடுத்துட்டா அதை அன்செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ண போகிறோன்னா முரளிஸ் விலாகுன்னு இருக்கும். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, முரளிஸ் விலாகுன்னு இருக்கா. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தேன்னா எவ்வளோ இடத்துல இது இம்பேக்ட் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 207 என்னோட ரிப்ளையாக இருந்திருக்குது. ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இது தேவை கிடையாது நம்மளுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போவே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கமெண்ட்ஸ் இல்லாமல் மற்ற பீப்புளோட கமெண்ட்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்கும். சரிங்களா? அது மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது மட்டும் டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ 719 இங்கே பாருங்கள், 719 வரைக்கும் இருக்கா. இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். எப்படி சூஸ் பண்ண போகிறதுன்னு உங்களை நான் காட்டுறேன், பார்த்துங்க. இதில் சென்டரில் இந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்கலாம், இந்த செக்ஷன் தான் யூசர் ஐடிஸ். இவங்க தான் கமெண்ட் பண்ணவங்க. சரிங்களா? இதுலேருந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம் எந்தெந்த ஐடி இருக்குதுன்ட்டு. சரிங்களா? ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் செக்ஷனில் தான் நம்ம வின்னர் யாருன்னு தெரிய போகுது. ஸோ பிரேஸ் யுவர் செல்ஃப் காய்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு வந்துடும். இது வந்து நம்ம டூலில் போட்டு அப்லோட் பண்ணி எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஷீட்டை ஷேவ் பண்ணிப்போம், இல்லைனா அது ஒரு பிரச்சனை ஆகிடும். சேவ் கொடுத்தாச்சு. எஸ். ஸோ இப்போ டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு இண்டெக்ஸ் தேவை. இண்டெக்ஸ்ன்றது இண்டெக்ஸ் பொசிஷன் ஆஃப் நம்ம எக்ஸல் ஷீட்டு.
அதனால் இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இண்டெக்ஸ்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எந்த ரோலேருந்து எந்த ரோ வரைக்கும் நான் வந்து வேல்யூ எடுக்கணுன்றது இந்த இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு நான் சொல்லணும். ஸோ அதனால் என்னோடய ப்ரீவியஸ் ஷீட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இந்த இடம் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரோ. ஃபஸ்ட் ரோ இங்கே ஹெட்டிங்கு, செகண்ட் ரோலேருந்து நம்மளுக்கு வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே ஃபஸ்ட் ரோலேருந்து நான் செலக்ட் பண்ணிகிட்டே போகிறேன், எண்டு வரைக்கும் போவேன். நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வேல்யூ இங்கே வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரோலேருந்து நான் ரேண்டமாக ஒரு நேமை சூஸ் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது ரேண்ட் பிட்வீன் இருக்கா, இதை நான் சூஸ் பண்ண போகிறேன். இந்த ரேண்ட் பிட்வீனு சூஸ் பண்ணிட்டா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்று தான் சூஸ் பண்ண போகிறோம். அதனால் 1, இதில் எந்த ரோலேருந்து எந்த ரோ வரைக்கும்ன்றதை நம்ம சொல்லணும். ஸோ அதாவது இங்கே பார்த்திங்கன்னா ரோஸ் இருக்கா, இதை டைப் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே அந்த செகண்ட் ரோலேருந்து நம்ம லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம போயிட்டு செலக்ட் பண்ணணும். நிறைய பேர் மல்டிபிள் கமெண்ட்ஸ் பண்ணி அடிச்சிருக்கீங்க, அதெல்லாம் நான் ஒரி பண்ணல. ஸோ இட்ஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த ரோலேருந்து எந்த ரோ வரைக்கும் எனக்கு வேல்யூ வேணுன்றதை நான் சூஸ் பண்ணிட்டேன். இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை என்ட்ரு பண்ணேன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஷீட்டில் வின்னர் யாருன்னு தெரிஞ்சிடும். ஸோ பேஸ் யுவர் செல்ஃப் கைஸ். ஸோ யார் வின்னராக இருக்கிறீங்கன்னு பார்த்தலாம். என்ட்ரு பண்ணலாமா? ஓகே தானே? 5 4 3 2 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நாகராஜன் NS2635 இவர் தான் வின்னருங்க. ஸோ நாகராஜன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த கிவ்அவே கான்டெஸ்ட்டோட வின்னர் நீங்கள் தான். உங்களுக்கான பாக்ஸ் உங்கள் வீடு தேடி வரும். அதுக்கு முன்னாடி உங்களோட டீட்டெயிலை எனக்கு வந்து சென்ட் பண்ணணும். அதுக்காக எங்களோட டீம் வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நாகராஜன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதே மாதிரி அடுத்த வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் கிவ்அவேல உங்களுக்கான ஒரு கான்டெக்ட் நான் கண்டிப்பாக வைக்கிறேன், அதுவும் நீங்கள் பாருங்கள். அடுத்த நாட்டோட அன்பாக்சிங் வரதான் போது எங்கேயும் போயிடாதீங்க, சரிங்களா? ஸோ இப்போ நாகராஜனை நம்ம ரீச் அவுட் பண்ணோம். ஸோ இவரோட கமெண்ட்ஸ் எங்கே இருக்கோ இந்த இவரோட கமெண்ட்ஸில் போயிட்டு நம்மளோட அவருக்கான டீட்டெயிலை வந்து நம்ம கேட்க போகிறோம். இந்த கமெண்ட்ஸ் எங்கே இருக்குன்ட்டு நம்மளோட வீடியோவில் போய் பார்த்துடலாம், சரிங்களா? நாகராஜன் எங்கே இருக்காருன்னு தேடுறது கஷ்டமாச்சே. இது தேடிட்டு இருக்கேன் நான். ஹலோ மிஸ்டர் நாகராஜன், எங்கே இருக்கீங்க? இதை தேடுறது தான் ரொம்ப கஷ்டம். எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் 700ன்றதெல்லாம் பரவாயில்ல, 1 லட்சம் 2 லட்சம்லாம் போயிருந்ததுனா என்ன பண்ணுறது? அதுக்கு எதனா நம்ம கோடு எழுதியே ஆகணும். நம்ம ஒரு டெக் எக்ஸ்பர்ட்ன்றது இது மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்தலாம். எஸ், இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க ப்ரோ, அட்லீஸ்ட் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது ப்ரோ அப்படின்றாரு. அவர் கமெண்ட்ஸில் போயிட்டு ஸோ 12 days முன்னாடி நாகராஜன் NSன்றவர் நம்மளுக்கு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வீடியோ போடுங்க ப்ரோ, அட்லீஸ்ட் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனால் அவரே வின் பண்ணியிருக்காரு இன்றைக்கி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நாகராஜன் NS2635. ஸோ இதில் போய் பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு நாகராஜன் நாகராஜன் S2635. இந்த மாதிரி வீடியோ போடுங்க ப்ரோ, அட்லீஸ்ட் சாட்டிஸ்ஃபையாக இருக்குன்னு போட்டிருக்காரு. ஸோ இவர் தான் நம்மளோட கிவ்அவே வின்னருங்க. ஸோ இவருக்கு வந்து நம்ம ஆல்ரெடி மெசேஜ் பண்ணியிருக்கோம். இவரோட மெசேஜுக்கு ரிப்ளை வந்தோடனே இந்த பாக்ஸை வந்து அவருக்கு டெலிவரி பண்ண போகிறோம். அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் இந்த டெலிவரி பண்ணுறதுக்கான டீட்டெயிலை நான் இதில் போடுறேன். ஆனால் அவர் ரிசீவ் பண்ணுறத நம்மளோட வேறு ஒரு வீடியோவில் வரும், அதை நீங்கள் பார்ப்பீங்க, சரிங்களா? எல்லாமே நம்ம ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் பண்ணுறோம். இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுற வரைக்கும் நான் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுவோம், நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ஆடிட்டோரியத்தில் வச்சு தான் நம்ம வந்து கிவ்அவே வின்னர் அனௌன்ஸ் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ரென்த்து எனக்கு கிடையாது. வேணும்னா நம்ம எதனா ஸ்கூல் கிரவுண்டோ இல்லை கிரிக்கெட் கிரவுண்டோ அதில் வந்து நம்ம ஒரு மீட்டிங், கெட் டுகெதர் மீட்டிங் மாதிரி போட்டு அதில் நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். எது பெட்டர் வேணுட்டு நீங்களே சொல்லுங்கள் கைஸ் ஃப்யூச்சரில், சரிங்களா? நாகராஜன் சார், உங்களுக்கு தான் இந்த பாக்ஸு வாழ்த்துக்கள். இதை பாருங்கள், அந்த வீடியோவில் காமிச்ச எல்லா வெடியும் இருக்கும், பார்த்துங்க. சேஃபாக வெடிங்க, யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம வெடிங்க. ஹாப்பி தீபாவளி நாகராஜன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பேக் பண்ணுறோம், சரிங்களா? அந்தளவுக்கு எங்ககிட்ட டூல்லாம் இல்லை, சரிங்களா?
ஒன்றுக்கு 2-3 டேப்பு. இந்த டேப் ஃபுல்லாகவே இதெல்லாம் ஒட்ட போகிறோம். உங்களுக்கு காற்றுக்கு போகாமல் நமத்து போகாம அளவுக்கு நாங்கள் டேப் வச்சு ஒட்டி தரோம். இந்த பாக்ஸ் வாங்கின பிறகு நீங்கள் வந்து இமேஜோ இல்லை வீடியோவோ கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்க காய்ஸ். நாகராஜன் சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, அதனால தான். ஸோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், வின்னர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு வந்து 4 to 5 டேஸ்க்குள்ளே எனக்கு ரிப்ளை வரணும். வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து இதை உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். சப்போஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக இன்னொரு வின்னரை யாருனா சூஸ் பண்ண வேண்டி வரும். ஏன்னா இதுவே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப லேட் பண்ண வேண்டாம். பார்த்தீங்கன்னா உடனே எனக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க. நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டியது என்னோட கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணாலும் ஓகே தான். சப்போஸ் ஆல்டர்னேட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு murlisvlog.giveaway@gmail.com ஒரு இமெயில் இருக்குது. அந்த இமெயிலுக்கு நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில் அனுப்பி விடலாம். அனுப்பிச்சி விட்ட ஒரு 2-3 நாள்லேயே உங்களுக்கு வந்து இது வந்து உங்கள் கையில் சேர்ந்துடும். சரிங்களா? ஏன்னா இது டெலிவரி ஆகிறதுக்கு 2 days ஆகும். உங்கள் டீட்டெயில் வந்து நான் இதை பேக் பண்ணி உங்களோட டீட்டெயிலாம் இங்கே எழுதி நான் அனுப்புறதுக்கு ஒரு 1 day ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 daysக்குள்ளே உங்களுக்கு வந்து இது கையில் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ மெயினாக நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக மெயில் அனுப்ப பாருங்கள். டிலே பண்ணாதீங்க. டிலே பண்ணிங்கன்னா நான் வேறு ஒரு வின்னர் சூஸ் பண்ண வேண்டி வரும். ஏன்னா மற்றவங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா மற்றவங்களுக்காச்சும் போய் சேரும்ல, அந்த ரீசனுக்காக சொல்கிறோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன், பார்த்து தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய கிவ் அவே வரப்போகுது, அது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நாட்டு வெடி என்னென்ன பண்ணுறனோ அதெல்லாம் கிவ் அவே பண்ணுறாங்க. மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாபா ஃப்ரம் மை சைட், பாய்.